இப்பொழுது ஒரு பொதுக்குழு நடத்துவதாக ஒரு செய்தியும், அந்த பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 9ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு. அதற்கு பிறகு அது 17ஆம் தேதியாக இருந்தாலும் அல்லது வேறு தேதிகள் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த சட்ட அங்கீகாரமும் அதற்கு கிடையாது. அப்படி நடத்தக்கூடிய பொதுக்குழு என்பது பொதுக்குழுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளால் பின்பற்றப்பட்ட பொதுக்குழு அல்ல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது கட்சியினுடைய விதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி சங்கமித்ரா திருமணம் கொடுத்தக்கு வரணும். உங்களை நேரடியாக அழைக்கிறேன் பாருங்க. உங்களை நேரடியாக அழைக்கிறேன் பாருங்கள். அங்கு நடப்பவற்றை பாருங்கள், பேசுவதை செவிமடுத்து கேளுங்கள். அது ஒரு திருப்பு முனையாக அந்த பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு அமையும் என்று நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இப்பொழுது அது என்ன திருப்பு முனைன்னு கேட்கணும், இப்போவே கேட்கணும் ஐயா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன்.